உன் இருவிழி நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கரிசக்காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா தங்கச்சி என்னண்ணே நம்மிடத்திற்கு நாரத மகர்ஜி வருகை தந்திருக்கிறார். அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். சுவாமி என்னப்பா ஐயோ பைத்தியமா பைத்தியமா என்ன காலதி கிடைக்க கூடாதா நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம்டா. பைத்தியமா நான் பைத்தியமா நீ பைத்தியடா. ஒரு நாடத்துக்கு வந்து எத்தனை துணியத்தை கிழிப்ப நான் கேக்குறேன். நீ வாங்குற சம்பளம் மேல இந்த துணி அவன் டெய்லர். நான் பைத்தியமா வீட்டில் உள்ள கேட்பால காலையில் நாடகத்தில் என்ன கிழிச்சான்னு நாளைக்கு ஊர்லயும் கேட்டுற கூடாது. நீங்க முதல்ல கேட்டீங்கல்ல என்னத்தை நான் கிழிச்சாரு நான் கிழிச்சிட்டேன். நாடத்துக்கு வந்து நீ என்னத்தடா கிழிச்சேன்னு யாரு கேட்ற கூடாது. நாளைக்கு ஊருக்குள்ள பேசிக்குவாங்க. பொண்டாட்டி கேட்டுற ஊர் கூடாது. நாடகத்துல நேத்து கிழிச்சு விட்டாங்க. பெரிய நீ புடுங்குன என்னத்தடா புடுங்குன? இப்ப எதை புடுங்க மச்சல புடுங்க வா. அங்க உள்ள இருக்கு கூட கூடயா உள்ள கூட கூடயா இருக்கு. யாருனே இவரு? நாரத மகரிஷி. வரவேற்பு கொடுப்போமா? என்ன இவ்வளவு சந்தோஷமா சொல்றியா? நீ என்னடா வெட்டி குமிச்ச? வெட்டி குமிக்கணுமா? எடு அருவாளை. அண்ணே இருண்ணே, நீ நல்லா வாசிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். பாட்டு மிருதங்க வாசிப்பேன்னு. வெட்டிட்டே வாசிப்பேன். ஆஹா மிருதங்க வாசிப்பாருங்க. மாப்பிள்ளைகிட்ட எல்லா திறமையும் இருக்குங்க. பெட்டி வாசிப்பாரு, மிருதங்க ராஜபாட்டு போடுவாரு, நாரதர் வேஷம் போடுவாரு, எல்லா விஷயமும் செய்வாரு, எல்லாம் வாசிப்பாரு. மிருதங்க வாசி பார்த்தது இல்லையா? அவ்வையார் வேஷம் கூட போடுவார். இப்போ பாருங்க அதே ரேஸ் உண்டா இன்னைக்கு? இல்லையா? காலையில எடுத்து பாருங்க. நாரதர் படிச்சியா, ராஜபாட்டு படிச்சியா? அது நோட்டீஸ் படிச்சேன். அது நோட்டீஸ் படிச்சேன். நோட்டீஸ் படிச்சியா? வரவேற்பு கொடுக்குறேன். வாசிக்கணும் பால் மணி பாடுவோம். நான் வரவேற்பு கொடுக்குறேன், நீங்க வாசிக்கணும். மாப்பிள்ள நல்லா பெரட்டி உருட்டி நல்லா வாசிக்கணும். ஆமா நீங்க எப்படி சொன்னீங்க அது மாதிரி வாசிப்பேன். தங்கச்சி பாட்டு சொல்லுமா?
ஒரு மிருதங்க தவிர்த்து என்ன வாசிப்ப? ஏய், இன்னொரு கட்டை எங்கடா? வண்டியில இருக்கு. நான் வேன்ல முடிச்சு வச்சிருக்கேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இதுலயே நான் வாசிச்சு என்னோட நாதத்தை காட்டுறேன். சரி. மிருதங்க சக்கரவர்த்தி சிவாஜிகேசன் ஐயா. ஐயா, உங்க பேரை நான் காப்பாத்துறேன். என் மேல கோவப்படாதீங்க. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. நீங்க பாருங்க. ஏய் என்ன பண்ற? டேய் 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 இந்தடா அந்த ஸ்டாண்டு ஏற்கனவே எங்க மாமனார் போய் செத்துங்க. எங்க மாமனார் சாம இவ்வளவு துருபிடிச்சு போச்சு. என்னடா கல்யாணம் பண்ணி கிழிச்ச? நான் கிழிச்சிட்டேன். திரும்ப கிழிக்கவா? நீ பாருங்க. வருக வருகவே வணக்கங்களே. வாசிக்கிறேன்டா. வறுக்கவே வருகவே சைனீஸ் கொண்டு வாங்களே. வருக வருகவே வணக்கங்களே. வருக வருகவே வணக்கங்களே. வள்ளியனை வாழ்த்துங்களே. வள்ளியனை வாழ்த்துங்களே. உலகம் போற்றும் உயர்ந்தவரே வருக வருகவே வணக்கங்களே. சுத்துவோ. ஈரேழு உலகங்கள் புகழ் பெற்றவர், இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர். ஈரேழு உலகங்கள் புகழ் பெற்றவர். இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர். நான்முகன் மகனாக வலம் வந்தவர். நான் முகமதனாக வலம் வந்தவர். நம்மை காக்கும் கோபாலன் அருள் பெற்றவர். நம்மை காக்கும் கோபாலன் அருள் பெற்றவர். மாநிலம் தன்னை காக்க அவதாரம் தந்தார். மாநிலம் தன்னை காக்க அவதாரம் வந்தார். அதிகாரத்தை மாற்றி அமைத்து தந்த வருக வருகவே வணக்கங்களே. திருமுருகன் குடிக்கொண்ட திணைப்புணத்திலே திணை காக்கும் என்னை பார்க்க கணம் வந்தாரே. திருமுருகன் நல்லா உருட்டி வாசிவாங்க. திருமுருகன் குடிகொண்ட திணை புணத்திலே காக்கும் என்னை காண கணம் வந்தாரே. உள்ளத்தில் மகிழ்ச்சி என்றும் உருவாகட்டும். உள்ளத்தில் அமைதி என்றும் உருவாகட்டும். உயர்ந்தோரின் திருப்பாதம் தினம் பணியட்டும். இந்த உயர்ந்தோரின் திருப்பாதம் தினம் பணியட்டும். ஆசிகள் நிறையட்டும், ஆனந்தம் பெருகட்டும். ஆசிகள் நிறையட்டும், ஆனந்தம் பெருகட்டும். அறியாத சிறியாலும் தவநேர வைத்த நீங்கள் வரு. விடக்கூடாது. தயவு செய்து மாப்பிள்ளை இந்த அவர் உயிரை கொடுத்து வாசிக்கிறாரு. அவருடைய வாசிப்பு திறமை பிடிச்சிருக்கவும் உங்களால முடிஞ்சதை அவர் கொண்டாந்து போடுங்க. ஏன்னா துண்டை விரிச்சுட்டா அப்படி. 5 10 போடுங்க. துண்டை இல்ல இல்ல விரிச்சிட்டேன். துண்டை விரிச்சுட்டா அப்படி. துண்டை விரிச்சிட்டேன். முந்தா நாள் போன இடத்துல 560 ரூபா. அவதாரமா பிளாக்ல வாங்க சரக்கு. இன்னொரு வரவேற்பு நான் கொடுப்போமா? தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. நிலையான புகழ் குழந்தைகளை செல்வமே. இசையாவும் மலர்கின்ற அருள்களே. நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி
வசூல்காரன், நல்ல வசூல் போல. அப்போ அண்ணே பஸ்ஸு இப்போ புதுக்கோட்டை இருக்கேன், சரி நான் போயிட்டு வரேன். சம்பளத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். அதை விட கூட இந்த பேக்க நீங்கள் வச்சுக்கோங்க, வேற துணி புதுசாக எடுத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், வச்சுக்கோங்க. சரி போயிட்டு வந்ததை கூட கையில் வச்சுக்கத. உனக்கு தாப்பா, உனக்கிட்ட கொடுத்தது உனக்கு தானே. அதை நீ வச்சுக்கணும். என்ன வாச்சதுக்கு பரிசு? வாசிச்சியா? ஆமா, வாசிச்சியா? வாசிச்ச மாதிரி நடிச்சு அதே மாதிரி நானும் உனக்கு கொடுக்குற மாதிரி நடிச்சான். அப்போ பேக்கு உள்ள இருக்கட்ட துணியெல்லாம் பத்திரமா இருக்கு. இந்த 20 ரூபா மட்டும் அவர் கொடுத்தது, அதை மட்டும் பத்திரமா வச்சுக்க. என்னோட வாசிப்பை பாராட்டி அதுலேயும் பாரு ஓட்டை விழுது கிடக்குது. நமக்கு வர்ற அன்பளிப்பில் காந்தி தாத்தாவுக்கு கண்ணாடி காணாமல் போயிடுது. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கள, காந்தி தாத்தா இப்போ இதில் பாட்ட ஓட்டை விழுது கிடக்குது. அந்துருண்டை திட்டு விடுது காசுகளை. மாதர்க்கிதம் கவி வணக்க சால வணக்கம். குருநாதருக்கு நீதி ஒரு ஆசாரம் முன்பினேன். நிறைய சங்கங்கள் இருக்கிறது. சங்கங்களிலே நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருக்கிறார்கள். அதில் விரல் விட்டு எண்ணம் அளவிற்கு தான் மக்களை சிரிக்க வைப்பதற்கும் சிந்திக்க வைப்பதற்கும் நடிகர்கள் இருக்கிறார்கள், நகைச்சுவை நடிகர்கள். ஆனால் எனக்கு தெரிந்த வரையிலும் மிக சிறப்பாக அத்தனை சிரிப்பு நடிகர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராகவும் திகழக்கூடிய அருமை தம்பி, மரியாதைக்குரியவர், ஒரு பாசம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்வேந்தனை தான் சொல்லலாம். அவர் ஒரு குரு பக்தினா அது தமிழ்வேந்தனை எடுத்து சொல்லலாம். மிகப்பெரிய சிறப்பு, எல்லா மேடைகளும் சொல்லுகிறார். அதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். அது மட்டுமல்லாது இவருடைய ஆட்ட திறமை வியப்பூட்டும் அளவிற்கு, எதிராளியாக இருக்கக்கூடியவர்களை எந்த அளவிற்கு வெல்ல வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆட்டமாக திகழக்கூடியவர். டீப் லைட்டை உடைக்கிறதுலேருந்து கையில் இந்த சிலம்பாட்டம் ஆடுவார். சிலம்பாட்டம்லாம் அத்தனை ஆட்டங்களும் தனக்குள் வைத்து மக்களை ரசிக்க வைத்து மக்களை சிரிப்பை வைத்து தன்னை வருத்தி எந்த நேரத்தில் எல்லா சீனுக்கும் அப்போ உடனேக்கு ஒன்று போயிட்டு அத்தனை வேடங்களையும் போட்டு மக்கள் மத்தியிலே நீங்கா இடம்பெற்றக்கூடிய தமிழ்வேந்தன் அவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் மனமார்ந்த வாழ்க மகிழ்ச்சி. நான் வந்திருக்காங்களே கோகிலா அவர்கள், இன்னைக்கு தமிழகத்தில் முதலிடத்திலே திகழக்கூடிய ஒரு சிரிப்பு நடிகை கோகிலா என்றால் வெளிநாடு முதல் கொண்டு எல்லா ரசிகர்களையும் ரசிக்கும் தன்மை. வேஷம் சலிக்காமல், அதை பாருங்களேன், மக்கள் மத்தியிலே சலிக்காமல் வேடமிட்டு அந்த நடிப்பு தன்னை, அதாவது அதுக்கு பணம் எவ்வளோ செலவழிக்கிறான்னு தெரியல, அந்த ட்ரெஸ்ஸுக்கு நகைக்கலாம், அப்படியெல்லாம் நகைக்கலாம் செலவழித்து அந்த வேடங்களை அழகாக போட்டு மக்களை ரசிக்க வைப்பு. தன்னுள் என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் உங்கள் அனைவரையும் ரசிக்க வைத்து இன்றும் நீங்கா இடம்பெற்றிருக்கிறார்கள் கோகிலா அவர்கள். அவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தில் தூக்க முடியல. வாழ்க வளர்க, நல்லா இருக்கணும், மென்மேலும் வாழ்க. நீங்கள் என்றைக்குமே பல்லாண்டு வாழ்க. சென்று வாருங்கள், இருவரும் வென்று வாருங்கள், வெல்க, சென்ற இடமெல்லாம் வெற்றி புகழ் நாட்டுக. இந்த மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். நானும் வள்ளி ஒரு சில புராணம் பேச போகிறோம். இடையில இந்த நோன்ற வேலையை தயவு செய்து சரி நம்புகிறோம். மாதர்க்கிதம் கவி வணக்க சால வணக்கம். குருநாதருக்கு நீதி ஒரு ஆசாரம் முன்பி. டேய் முட்டாப்பளே, டேய் நோண்டாதுன்னு சொன்னில்ல, நோண்டாதுன்னு சொல்ல மறுபடியும் நோண்டி அறிவு இருக்காது உனக்குல. இப்போதான் உன்னை பெருமைப்படுத்தினேன். யாரு தமிழ் வந்தா தனி பெருமை இருக்குடா, ஆசைக்கார பையடா மாப்பிள. நோண்டாமாங்க நேரம் உங்களை எவ்வளவு பெருமையா அவர் சொன்னாரு. நோண்டாங்கறே ஒண்ணுமே செய்யலங்க. அவரை போய் நான் கேட்குறேன், ஏன் மாப்பிள நான் கேட்குறேன், அது கோகிலா இடுப்புக்கும் சாமியார் இடுப்புக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? இல்ல அந்த ஐயா ஐயா அது மட்டும் இல்ல, அந்த பழக்கமே இல்லைன்ட்டு அதே வேலையை செய்கிறேன். அடுப்பு மாதர்க்கிதம் கவி வணக்க சால வணக்கம். குருநாதருக்கு நீதி ஒரு ஆசாரம். எடா முட்டாப்பள, எடா திருடு பல நீ சொல்லி சொல்லி மறுபடியும் நோண்டா. என்னடா பண்ண? நோண்டியாமா ஒண்ணுமே பண்ணல. சாமி கோபற அளவுக்கு அப்படியே பண்ண. நோண்டவே இல்ல. சத்தியமா நீ தான் நோண்டே. வேற யாரா நோண்டவே? இந்த விரல் வச்சு நோண்டுச்சா? வேற யாரா? ஏற்கனவே 4 விரல் தான் இருக்கு. வெட்டி விட்டாங்க. யாரா நோண்டது? இதுவா?
ஏய் பால்வடி மோகம்டா, பச்சை பிள்ளைடா, கையை நீட்டுமா. ஏய் செவத்த பிள்ளைடா, பொய் சொல்லுமாடா. இது மட்டும் சிவப்பு இல்லையா? இது செவத்த பிள்ளை பொய் பொய் சொல்றதுக்கு செவத்த சிவப்பு கறி சிவப்பு இல்லையா? இது கருமிச்ச விடுறா. மந்திரமும் தேவும் மருந்தும் கூறுவருளும் தந்திரம ஞான தர்மரி மேதின் அறிவற்ற நாயே, அறிவற்ற நாயே. ஐயா, இங்க பாருங்க, டக்குன்னு நீங்க படுபோத கையை பட்டோன்னே டப்புன்னு திரும்புங்க. யாரை கண்டுபிடிச்சு போடலாம்? கண்டுபிடிப்பண்டா. இப்ப மந்திரமும் தேவ மருந்தும் கூறுவருளும் தந்திரம ஞான தர்மரி மேதி. டக்குன்னு ஐயா, ஐயா, டக்குன்னு திரும்பணும். இப்படி திரும்பணும், ரோபோ மாதிரி இப்படி வரக்கூடாது. இங்க இருக்க இப்ப. டேய் அந்த அம்மா அங்கேடா நிக்குது. இல்ல இல்ல தங்கச்சி, அந்த பாப்பா அங்கேடா நிக்குது. இல்ல, பொய் சொல்றடா. ஐயா. பொய் சொல்றடா. நீங்க இனிமே ஆ. டக்குன்னு திரும்பாதீங்க, மெதுவா திரும்புங்க. அப்படி சொல்லு. மந்திரமும் தேவ மருந்து கூறுவருளும் தந்திர ஐயா சென்றார்கள் ஐயா. இந்த கோட்டு எங்க வாங்கினது? நல்லா இருக்கு கோட்டு. டேய் கிழிச்சாலும் கிழிச்சேன், ஒரு வித்தியாசமா கிழிச்சிருக்கேன்டா. இப்ப சொல்லிட்டு காலைல சம்பளம் கொடுக்கும்போது எனக்கு பணியம் வாங்குறதுக்கு 500 ரூபா சேர்த்து கொடுக்கல. டேய் பணியாரம், டேய் பணியாரம் எதுக்குடா 500 ரூபா வருது? 10 ரூபா கொடுத்தா பணியாரம். பணியாரம் இல்லைங்க, பணியே. செட்டு 10 ரூபா தான். வணங்கியதுக்கு வாழ்த்துக்களை கூற வேண்டும்.